உயர்வானவை உரியவர்களுக்கே, பாரம்பரியம் பாதுகாப்பதற்கே என்ற தாரக மந்திரத்துடன் ஒரு ஆன்மீக தகவலாக, ஆன்மீக தகவல்கள் பார்த்தீங்கன்னா நிறைய இருக்கு. இருந்தாலும் கூட நம்ம ஆன்மீக தகவலில் இப்போ தான் கொடுக்க போகிறோம். அதனால் இது முதல் பதிவு அப்படிங்கிறதுனால இந்த பூசணிக்காய் நாம் உடைக்கிறோம் இல்லையா, இந்த பூசணிக்காயை பெண்கள் உடைக்கக்கூடாது அப்படிங்கிற ஒரு தத்துவம் இருக்கு. ஏன் பெண்கள் பூசணிக்காயை உடைக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்கான ஒரு நல்ல கருத்து ஆன்மீகத்தில் சொல்லப்பட்டிருக்கு. ஏன் அப்படின்னாக்க இப்போ பார்த்தீங்கன்னாக்க அதிகபட்சம் பூசணிக்காய் எதுக்கெல்லாம் உடைப்போம் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்க, ஒரு வாஸ்து சாந்தி பண்றோம், வீடு கிரக பிரவேசம் பண்றோம் அப்படின்னா பூசணிக்காய் உடைப்போம். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னாக்க கண் திஷ்டி அப்படிங்கிறதுக்கு பூசணிக்காய் உடைப்போம். அவ்வளவுதான். மற்ற இடங்கள்ல பூசணிக்காய் உடைக்கிறது இல்லை. விடல தேங்காய் நம்ம போடுவோம், செதற தேங்காய்ன்னு சொல்றோம் இல்லையா, செதற தேங்காய் விநாயகருக்கு போடுவோம். அந்த விநாயகருக்கு போடக்கூடிய செதற தேங்காயை ஆண்கள் அதிகமாக போடலாம், பெண்களும் போடலாம். அது தவறு ஒன்றும் கிடையாது. ஆனால் இந்த பூசணிக்காய் உடைத்தல் அப்படிங்கிறது பெண்கள் உடைக்கக்கூடாது. ஏன் அப்படின்னாக்க, அந்த காய் என்பது ஒரு கற்பம் தரித்த அல்லது நிறைய உயிர்களை பிரசவிக்கக்கூடிய ஒரு தன்மையில இருக்குதுன்னு அர்த்தம். இப்போ நீங்க பாத்தீங்கன்னாக்க, ஒரு பலாப்பழத்துல கூட தான் நிறைய விதைகள் இருக்கு இல்லையா. அப்போ அந்த இதை நம்ம அறுக்க தான் செய்யறோம், அதை தூக்கி போட்டு உடைக்க மாட்டோம். எப்பயுமே நிறைய உயிர்கள் உள்ள ஒரு காயை உடைப்பது என்பது பெண்களுக்கு அது உரிமையானது அல்ல. பெண்கள் உடைக்கக்கூடாது. ஏன்னா அவர்கள் ஒரு தாய்மை உள்ளம் கொண்டவர்கள். அவர்கள் தாய்மை என்ற ஒரு பெரும் போற்றுதலுக்கு உரியவர்கள். ஏன்னா நம்ம இந்த பூமியை கூட பூமி தாய் அப்படின்னு தான் சொல்றோம். அப்ப அப்படியான ஒரு தாய்மை தன்மையில் இருக்கக்கூடிய கருணை உள்ளம் கொண்டவர்கள் இந்த பூசணி உடைப்பது என்பது ஒரு உயிர் பலி போல, ஒரு உயிர் புலிக்கு சமமான ஒரு தன்மையை கொடுக்கக்கூடியதான் அந்த பூசணியை உடைத்தல். அதனால பெண்கள் அந்த பூசணியை உடைக்க கூடாது, ஆண்கள் தான் உடைக்கணும் அப்படிங்கிற ஒரு தத்துவத்தை சொல்லி இருக்கிறாங்க. ஒண்ணு. ரெண்டாவது பாத்தீங்கன்னாக்க, இந்த வாஸ்து கோமம் பண்ணிட்டு அல்லது வாஸ்து சாந்தி எல்லாம் பண்ணிட்டு அந்த பூசணியை உடைப்பதனுடைய நோக்கம் என்னன்னாக்க, அந்த வாஸ்து பகவான் இருக்கார் இல்லையா, அந்த வாஸ்து பகவானுக்கு தான் இந்த பூசணியை உணவாக கொடுக்கிறோம். ஏன் இந்த உணவா வாஸ்து பகவானா, வாஸ்து பகவான் என்ன சொல்லப்படுது அப்படின்னாக்க, அந்த வீட்டுல இருக்கக்கூடிய எல்லா தீமைகளையும், அதாவது நன்மையோ தீமையோ, அந்த வீடுல வாஸ்து குற்றங்கள் இருந்துச்சுனாக்க அந்த வீட்டுல இருக்கிறவர்களை வதைக்கக்கூடிய ஆற்றல் அந்த வாஸ்து பகவானுக்கு உண்டு. அப்ப அப்படியான அந்த தன்மையில இந்த பூசணியை ஆண்கள் உடைக்கும் போது, அப்ப அந்த ஆண் தன்மையுள்ள அந்த வாஸ்து பகவான் அதை முழுமையாக ஏற்றுக்கொண்டு அந்த குடும்பத்திற்கும் அந்த வீட்டிற்கும் செல்வாக்கியத்தை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு என சொல்லப்படுகிறது. அதனால பூசணிக்காயை அது வாஸ்து பகவானுக்கு உணவு அப்படிங்கிற ஒரு காரணத்தாலையும், வாஸ்து பகவான் வாஸ்து புருஷன் அப்படின்னு சொல்றோம். அப்ப ஆண்களுடைய கேட்டகரியில அவர் வரக்கூடியதுனாலையும், அந்த பூசணிக்காயில நிறைய விதைகள், உயிர்களை பிரசவிக்கக்கூடிய நிறைய குழந்தைகள் மாதிரி ஒரு கற்பம் தரித்த ஒரு தன்மையில் இருப்பதால், அல்லது அந்த பெண்களுக்கு அந்த பூசணியை உடைக்கும் போது உடம்பில் ஏற்படக்கூடிய ஒரு அதிர்வானது அந்த பெண்களுக்கு ஒரு தீமையான உடல் உபாதைகளை கொடுக்கும் என்பதாலையும் அந்த பூசணியை உடைக்கும் வழக்கத்தை ஆண்களுக்கு நம் முன்னோர்கள் கொடுத்திருக்கிறார்கள்.